السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. சூலு ஷாஷியினுடைய 57வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடங்களில் மஅ்மூர் பிஹியை பற்றியும் அவற்றின் வகைகள் மற்றும் அஹ்காமுகளை பற்றியும் தெளிவாக நாம் படித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தோடு மஅ்மூர் பிஹியினுடைய வகைகளும் அதனுடைய அஹ்காமுகளும் நிறைவுக்கு வரும். ஜாமியா ரத்தீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி, பேங்க் டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் இங்கே QR கோடும் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஈருலகத்திலும் பயன் தரும் மக்களாக ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 57வது நாளான இன்றைய பாடத்தில் நாம் மஅ்மூர் பிஹியினுடைய 2வது வகையை குறித்தும் அதற்கான சட்டங்களை குறித்தும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மஅ்மூர் பிஹி அதனுடைய ஹுஸ்னின் அடிப்படையில் 2 வகையாக பிரியும். ஹசனுன் லி தாத்திஹி, ஹசனுன் லி கைரிஹி. ஹசனுன் லி தாத்திஹி என்றால் அது தன்னிலேயே மிக அழகான காரியமாக இருக்கும். உண்மை பேசுதல், நீதமான முறையில் நடந்து கொள்ளுதல், ஏழைகளுக்கு உதவி செய்யுதல், தொழுதல், நோன்பு வைத்தல், அது போன்ற தஸ்பீகுகளும் ஜிக்ருகளும் போன்ற அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய எல்லா வகையான இபாதத்துகளும் ஹசனுல் தாத்திகியாக இருக்கும். அதனுடைய மஅ்மூர் பிஹியுடைய 2வது வகைதான் ஹசனுல் லி கைரிஹி. அது தன்னிலேயே மிக அழகான காரியமாக இல்லை என்றாலும் வேறு ஒன்றோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அது ஆகச்சிறந்த காரியமாக இருக்கும். அதற்கான உதாரணங்களையும் அதனுடைய சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான தௌஃபீக்கை செய்தருள் பாலிப்பானாக. ஆமீன் என்று கூறி இந்த வகுப்பை நாம் துவங்குவோம். வாருங்கள், நாம் பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்-நௌஉ ஸானி, 2வது வகை, அதாவது மஅ்மூர் பிஹியினுடைய 2வது ஹசன் அடிப்படையில் உள்ள 2வது வகை. முதலாவது வகை ஹசனும் பி தாத்திகியை குறித்தும் அதனுடைய அஹ்காமுகளை குறித்தும் கடந்த பாடங்களில் நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம். இங்கே 2வது வகையை குறித்து, அதாவது ஹசனும் லி கைரிஹி, அதை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. முதலில் நாம் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைப்போம். முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் மஅ்மூர் பிஹியினுடைய 2வது வகையான ஹசனுல் லி கைரிஹியை குறித்து இங்கே நமக்கு விளக்கி தருகிறார்கள். நாம் முதலிலேயே சொல்லி இருந்தோம், மஅ்மூர் பிஹி ஏவப்பட்ட காரியம் அவையுடைய ஹசனின் அடிப்படையில் 2 பங்காக இருக்கிறது. ஒன்று, அதனுடைய அடிப்படையிலேயே அது அழகான காரியமாக இருக்கும். வேறு ஒன்றை சார்ந்து அது அழகான காரியமாக இருக்காது. மற்றொரு வகை, அது தன்னிலேயே சுயமாக அது அழகான காரியமாக இருக்காது. இருந்த போதிலும் அவைகளை மற்றவைகளோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அவைகள் மிக அழகான காரியமாக இருக்கும். உதாரணமாக, சஅயுன் இலல் ஜும்லா, இலல் ஜுமா, ஜுமாவிற்கு நாம் விரைந்து செல்லுதல், நாம் காலால் நடந்து செல்லுதல். இந்த செயலை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ, வியாபாரங்களை நீங்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம், தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். சஅயி என்றால் அடியெடுத்து வைத்து காலால் நடத்தல், நடந்து செல்லுதல், இவைகளை போன்று விரைந்து செல்லுதல். இதற்குத்தான் சஅய் என்று சொல்லப்படும். பொதுவாக காலால் நடத்தல் என்பது நன்மைக்குரிய காரியம், மிக அழகான காரியம், அல்லது விரைந்து செல்லுதல் என்பது போற்றத்தகுந்த காரியம் என்றெல்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த விரைந்து செல்லுதல் என்பது ஜும்ஆவின் பக்கம் நாம் விரைந்து செல்லுதல் என்ற ஒரு என்ற ஒன்றோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இங்கே ஜும்ஆவினோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜும்ஆவை நிறைவேற்ற வேண்டும் என்ற மக்சூதில் இருக்கக்கூடிய இந்த சஅய் என்பது ஜும்ஆவோடு சேர்த்து பார்க்கும் பொழுது அது ஆகச் சிறந்த காரியமாக கருதப்படுகிறது. அதை போன்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் இதா குன்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு வேண்டி நிற்க நாடினால் நீங்கள் உங்களுடைய கரங்களை கழுகுங்கள், முகங்களை கழுகுங்கள், கால்களை கழுகுங்கள், தலைக்கு மசேஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா உதுவை குறித்து நமக்கு கட்டளையிடுகிறார். பொதுவாக உது என்றால் என்ன? தண்ணீரை நாம் அதில் பயன்படுத்துகிறோம். அதனால் நிறைய தண்ணீர்கள்
வீணாகிறது. அதோடு சேர்த்து நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் குளிர்ந்து போகிறது. இதுதான் நடக்கிறது. இது யதார்த்தத்தில் அடிப்படையிலேயே இது மிக அழகான காரியம். தண்ணீரை நாம் உபயோகித்து கைகளையும் கால்களையும் கழுவுவது அழகான காரியம் என்றல்ல. மாறாக இறைவனுடைய திக்ரில் மூழ்குவதற்காக, இறைவனுடைய நினைப்பில் தொழுகையில் நாம் செல்வதற்காக இந்த உதுதான் நமக்கு திறவுகோலாக இருக்கிறது. எனவே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் கண்டிப்பாக உது செய்ய வேண்டும். அந்த தொழுகையோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த உது என்பது மிக அழகான காரியமாக இருக்கிறது. இவ்வாறு ஒன்று அதனுடைய அடிப்படையில் அழகான காரியம் அல்ல, ஆனால் அவைகளை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அது மிக அழகான காரியமாக இருக்கிறது. இத்தகைய வகையைத்தான் ஹசனுன் பி கைரிஹி, வேறு ஒன்றின் காரணத்தினால், வேறு ஒன்றோடு சேர்த்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் அழகான காரியமாக இருக்கும். இதை தான் மஅமூர் பிஹினுடைய இரண்டாவது வகையாக இருக்கிறது. பாருங்கள், அந்நௌஉஸ்தானி இரண்டாவது வகையாகிறது. மா ஒரு வகையாகும். யகூனு ஒரு மஅமூர் பிஹி ஏவப்பட்ட காரியமாகும். யகூனு அது ஆகியிருக்கும் ஹசனன் பி வாசித்தத்தில் கைரி, வேறு ஒன்றோடு வேறு ஒன்றினுடைய வாசித்தாவின் காரணத்தினால் அதன் மூலமாக இது அழகான காரியமாக ஆகியிருக்கும். வதாலிக்க அதுவாகிறது. அதாவது ஹசனுன் லி கைரிஹி, வேறு ஒன்றின் காரணத்தினால் அவைகளோடு சேர்த்து பார்க்கும் பொழுது, அவைகளுடைய உதவியோடு நாம் பார்க்கும் பொழுது அழகான காரியமாக இருக்குமே, அதுவாகிறது. மிஸ்லு ஸஇ இலல் ஜும்அத்தி, ஜும்ஆவின் பக்கம் நாம் விரைந்து செல்வதை போன்றாகும். வல் வுதூஇ லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நாம் உது செய்வதை போன்றாகும். இன்ன ஸஇய விரைந்து செல்லுதல், நிச்சயமாக விரைந்து செல்வதல் என்பதாகிறது. ஹசனுன் அது அழகான காரியமாகும். பி வாசித்தத்தி கௌனிகி முஃப்லியன் இல அதாயில் ஜும்அத்தி, ஜும்ஆவை நிறைவேற்றுவதன் பக்கம் சென்று சேர்க்கக்கூடியதாக அது ஆகியிருப்பதின் காரணத்தினால். அப்போ சை என்பது விரைந்து நடப்பது என்பது அழகான காரியம் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அது பி வாசித்தத்தி கௌனிகி, அது ஆகியிருப்பதின் காரணத்தினால், முஃப்லியன் இலா அதாயில் ஜும்அத்தி, ஜும்ஆவை நிறைவேற்றுவதன் பக்கம் சேர்க்கக்கூடியதாக அந்த சை ஆகியிருப்பதின் காரணத்தினால் அது அழகான காரியமாக இருக்கிறது. வல் உதூஉ, இன்னும் வல் உதூஅ, இதன் மீது அர்த்தம் செய்யணும். வல் உதூஅ, இன்னும் உது ஆகிறது. ஹசனுன் அதுவும் அழகான காரியமாகும். பி வாசித்தத்தி கௌனிகி, அது ஆகியிருப்பதின் காரணத்தினால், மிஃப்தாஹன் லிஸ்ஸலாத்தி, தொழுகையினுடைய திறவுகோலாக அது ஆகியிருப்பதின் காரணத்தினால் அந்த உதுவும் மிக அழகான காரியமாகும். அவ்வாறு இல்லை என்றால், உதுவில் நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம், நம்முடைய உடல் உறுப்புகள் குளிர்கிறது என்பதை தவிர வேறு எதுவும் அதில் இல்லை என்று வருகிறது. எனவே இந்த காரியங்கள், இவைகள் ஹசனாகுவதற்கான அடிப்படை காரணம் இவைகள் தன்னிலேயே மிக சிறந்த காரியம் என்றல்ல. மாறாக இந்த காரியங்களை நாம் வேறு ஒன்றோடு சேர்த்து பார்க்கக்கூடியதின் பக்கம், வேறு ஒன்றோடு நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது சாயி விரைந்து செல்லுதல், தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் விரைந்து செல்லுதல், ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நாம் விரைந்து செல்வது என்ற காரியம், பஸ்அவ் இலா திக்ரில்லா என்று அல்லாஹ் சொன்ன அந்த அம்ரு, அந்த மஅமூர் பிஹியான காரியம் அது அழகானதாக மாறுகிறது. அதே போன்று இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் என்று சொன்ன அந்த மஅமூர் பிஹியான காரியம் தொழுகையோடு நாம் தொழுகையை திறக்கக்கூடியது என்ற அடிப்படையில் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது அது அழகான காரியமாக ஆகிறது. அப்ப இவ்வாறு ஹசனுல் கைரிஹியான ஒரு காரியம், அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி முஸன்னிஃப் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அடுத்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது ஹசனுல் கைரிஹியான ஒரு காரியத்தினுடைய சட்டம் என்னவென்றால், அது எப்பொழுது அந்த ஏவப்பட்ட காரியம் அந்த வாசித்தாவோடு இருக்கிறதோ அது அழகான காரியமாக இருக்கும். ஒருவேளை அந்த வாசித்தா அவனை விட்டும் விழுந்து போகும் என்றால், அப்பொழுது அந்த காரியமும் நம்மை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். வாசித்தா இருக்கும் காலமெல்லாம் அந்த மஅமூர் பிஹியும் இருந்து கொண்டிருக்கும். வாசித்தா விழுந்து போய்விட்டது, சாக்கித்தாகி விட்டது என்றால் அந்த காரியமும் நம்மை விட்டும் விழுந்து போகக்கூடியதாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் சொன்ன இந்த ஜும்ஆவின் பக்கம் ஒரு மனிதன் விரைந்து செல்வதை நாம் உதாரணமாக சொல்லலாம். ஒருவன் எப்பொழுது விரைந்து செல்ல வேண்டும்? ஜும்ஆ அவனுக்கு கடமையாக இருக்கிறது என்றால் அத்தகைய ஒருவன் அவன் மீது சாயி, அந்த சாயின் இலல் ஜும்ஆவின் பக்கம் விரைந்து செல்வதும் கட்டாயமானதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒருவனுக்கு ஜும்ஆ கடமை இல்லை என்று நாம் தக்தீரில் வைத்தால், அவன் ஒரு குருடனாக இருப்பதினாலேயோ, அல்லது அடிமையாக இருப்பதினாலேயோ, அல்லது ஒரு பெண்ணாக இருப்பதின் காரணத்தினாலேயோ, அல்லது ஒரு ஹைல நிஃபாசு, அல்லது அது போன்ற ஹைல நிஃபாஸ் என்றல்ல மஜ்னூனாக இருப்பதன் காரணத்தினாலேயோ, இது போன்ற வேறுபட காரணங்களினால் தொழுகைக்கு போக முடியாத அல்லது ஜுமாவின் பக்கம் போக முடியாத சில தடங்கல்கள் ஏற்படுகிறது. இத்தகையவர்கள் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஜுமாவை தொழுக வேண்டிய
தேவையில்லை, இவர்கள் வீட்டில் இருந்து லுகர் தொழுது கொண்டால் போதும் என்றால் இவர்களுக்கு தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய அந்த சயம் இலல் ஜும்ஆ என்பது தேவையில்லை, கடமையாக ஆகாது. அந்த மஅமூர் பிகியான அந்த காரியம் இவர்களுக்கு உகந்த காரியம் அல்ல. எனவே எப்பொழுது அந்த வாசித்தா இருக்குமோ அப்பொழுது அவர்கள் அந்த காரியம் மீது செய்வதற்கு கடமையாகிறார்கள். எப்பொழுது இந்த வாசித்தா அவர்களை விட்டு போகுமோ, இந்த சை என்பது அது ஹசனான காரியம். எப்பொழுது ஹசனான காரியம்? தொழுகையோடு ஜும்மாவோடு சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் சை என்பது ஹசனான காரியம். அடிப்படையிலேயே அது ஹசனான காரியம் அல்ல. எனவே அந்த சயம் இலல் ஜும்ஆ என்று இருந்தால், ஜும்ஆ இருந்தால் சை என்பது ஹசன். ஜும்ஆவே ஒருவனுக்கு இல்லை என்று நாம் தகுதீர் செய்தால் நாம் யோசித்து பார்ப்போமே, ஆனால் அங்கே சை என்பதற்கு எந்தவித மதிப்பும் இல்லை. அதே போன்றே உது செய்வதும், எவன் ஒருவன் தொழுகிறானோ அவனுக்குத்தான் உது செய்வது கட்டாய கடமை. ஒருவனுக்கு தொழுகை இல்லை என்று வருகிறது என்று வைப்போம், ஹைலினாலேயோ அல்லது நிஃபாசினாலேயோ, ஒரு பெண்மணிக்கு அல்லது பைத்தியம் பிடித்ததினாலேயோ வேறு சில காரணங்களினால் ஒருவருக்கு தொழுகை கடமை இல்லை என்று வருகிறது என்றால் அவர்களுக்கு உது செய்வதும் கடமை இல்லை. காரணம், உது என்பது ஹசனுல் கைரிகியான காரியமாக இருக்கிறது. எனவே தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வதும் உதுவையும் செய்வதும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுதான் கடமையாகிறது? அவர்கள் அந்த வாசித்தாவை பெறக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு அது கடமையாகிறது. உதாரணத்திற்கு ஒருவன் தொழுகைக்கு போயிட்டான்னு வைப்போம், சாய் செஞ்சு மிக வேகமாக கிளம்பி விரைந்து தொழுகைக்கு போயிட்டான். போன பின்னாடி சில காரணங்களினால், நெருக்கடியினால், சில நிர்பந்தங்களினால் அவன் பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து விடுகிறான் என்றால் மீண்டும் அவன் சாயை செய்வது அவன் மீது கடமையாகும். காரணம், எதுக்காக இந்த சாயை நம்ம ஹசன்னு சொன்னோம்? தொழுகையை நிறைவேற்றுவதற்காக. அந்த மக்சூது நிறைவேறவில்லை என்பதனால் இவன் பள்ளியை விட்டு வெளியே வந்திருந்தால் மீண்டும் அந்த பள்ளியின் பக்கம் விரைந்து போவது அவன் மீது கட்டாய கடமையாகும். அந்த சாய் என்பது அவன் அந்த மஅமூர் பிகியான அந்த காரியம் அவன் மீது பொதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஒருவன் பள்ளிவாசலிலேயே ஏத்திகாப் செய்து தங்கி இருக்கிறான். இப்பொழுது இவனுக்கு சாய் தேவையா? கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே இருக்கிறதே பள்ளிவாசல்ல தான். சாய் என்றால் நடந்து போகுதல், விரைந்து போகுதல். உடனே ஒருத்தன் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், தொழுகைக்கு விரைந்து செல்ல வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகைக்கு விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு ஒருவன் வேக வேகமாக கிளம்பி பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து மீண்டும் பள்ளிவாசலுக்கு நான் போகிறேன் என்பது முட்டாள்தனம், மூடத்தனம். காரணம், சாய் என்பது அழகான காரியம் அல்ல, சாய் என்பது மேன்மையான காரியம் அல்ல. சாயின் இலல் ஜும்ஆ என்பதுதான் மேன்மையான காரியம். இவன் ஏற்கனவே சாயின் இலல் ஜும்மாவை முடித்து விட்டான். ஜும்ஆவின் தொழுகைக்கு அவர்கள் சீக்கிரம் போகுவதும் அங்கே ஹாஜராகவும் தான் இங்கே நாட்டம் என்பதனால் ஏற்கனவே பள்ளியில் இருக்கக்கூடிய ஒருவன் மீண்டும் கிளம்பி பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து மீண்டும் விரைந்து செல்வது என்பது தேவையில்லாத காரியமாகும். எவன் ஒருவன் பள்ளிவாசலில் இருக்கிறானோ அவனுக்கு சாயும் இலல் ஜும்ஆ என்பது அவசியமில்லை. காரணம், அவன் ஏற்கனவே பள்ளிவாசலில் தான் இருக்கிறான் என்பதனால் அந்த மஅமூர் பிகி வாசித்தா அவனிடம் இல்லாமல் போகுவதனால் ஒரு முஅத்தகிஃபுக்கு, ஏத்திகாஃப் இருப்பவனுக்கு அந்த பள்ளியை நோக்கி விரைந்து போகுதல் என்ற தேவையில்லை. அவன் ஏற்கனவே பள்ளியில் தான் இருக்கிறான். எனவே இந்த மஅமூர் பிகி அவனை தேடக்கூடியதாக இருக்காது. வாசித்தா இல்லாததினால் அந்த மஅமூர் பிகியும் அவனிடம் இருக்காது. இன்னொரு உதாரணமும் நம்ம சொல்ல முடியும். ஒருவன் தொழுகைக்காக வேண்டி உது செய்கிறான். இப்போ உது செய்யறதுக்கு முன்னாடி தொழுகுவதற்கு முன்னாடி உது முடிஞ்சிருச்சு. இப்ப அவன் என்ன பண்ணணும்? மீண்டும் உது செய்யணும். காரணம், எதுக்காக உது செஞ்சான்? தொழுக வேண்டும் என்பதற்காக. இப்பொழுது தொழுகவே இல்லை இல்லையா? தொழுக வேண்டும் என்ற மக்சூது நிறைவேறவில்லை என்பதனால் மீண்டும் அவன் உது செய்வது அவன் மீது கட்டாய கடமையாகும். இதா கும்தும் இலஸ்ஸலாத்தி வகுசிலு உஜுகக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். நான் வஜிகளை எல்லாம் கழுவி உது செய்து விட்டு வந்து விட்டேன். சஃபில் வந்து நிற்கும் பொழுது என்னுடைய உது முறிந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், தொழுக நிற்க நாடினால் நீங்கள் உது செய்யுங்கள். நான் உது செஞ்சிட்டேன், அதனால் இன்னொரு டைம் நான் இன்னொரு டைம் உது செய்ய மாட்டேன் என்று சொல்வது முட்டாள்தனம், மூடத்தனம். காரணம், எதற்காக உது செய்ய அல்லாஹ் சொன்னான்? உது என்பது அடிப்படையிலேயே அழகான காரியம் அல்ல. தொழுக வேண்டும் என்பதற்காக உது செய்ய சொன்னான். இங்கே தொழுகையே நடைபெறவில்லை, அதற்கு முன்பாகவே உது முடிந்து விட்டது என்பதனால் அவன் மீண்டும் ஒரு முறை, இரண்டாவது முறை உது செய்வது அவன் மீது கட்டாய கடமையாகும். எனவே இந்த வாசித்தா நிறைவேறிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் ஃபபிகா, வாசித்தாவை இழந்து விட்டால் அந்த மஅமூர் பிகியான காரியமும் அவனை விட்டும் இழந்து போகும் என்பதை நாம் இவைகளின் மூலம் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இதற்கான இபாரத்தை நாம் வாசிப்போம். இந்த வகையுடைய ஹுக்குமாகிறது, அதாவது இந்த வகை என்று சொன்னால் அசனுடைய கைரிகியான வகையினுடைய ஹுக்குமாகிறது. அன்னஹு, நிச்சயமாக விஷயம், எஸ்குது வி சுகூதி தில்கல் வாசித்ததி, அந்த வாசித்தாவின் சாக்கித், அந்த வாசித்தா விழுவதின் மூலமாக, நீங்கி போகுவதன் மூலமாக அந்த சட்டமும் நீங்கி போகும், விழுந்து போகும். எஸ்குத்து, அந்த மஅமூர் பிகியான ஏவப்பட்ட காரியம் விழுந்து போகும்.
சுக்கூத்தி தில்கல் வாசித்ததி, அந்த வாசித்தா விழுந்து போகுவதின் காரணத்தினால். எந்த அளவிற்கு? ஹத்தா அன்ன சாய, விரைந்து, நிச்சயமாக விரைந்து போகுவதல் என்பது லா எஜிபு, அது கட்டாயமாக ஆகாது, அலாமன், ஒருவனின் மீது, லா ஜுமாத்த அலைஹி, அவன் மீது ஜுமா கடமை இல்லையே, அத்தகைய ஒருவனுக்கு சாயி, விரைந்து போகுவதில் என்பதும் கடமையாக ஆகாது. காரணம், ஜும்ஆ என்பதுதான் இந்த விரைந்து போகுவதற்கான வாசித்தாவாக இருக்கிறது. ஒருவனுக்கு ஜும்ஆவே இல்லை என்றால் அவனுக்கு சாயும் இல்லை. உதாரணமாக பைத்தியக்காரனை சொல்லலாம், கண்குருடனை சொல்லலாம், பெண்களை சொல்லலாம், அதே போன்று நோயாளிகளை சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் ஜும்ஆ கடமை இல்லை, எனவே இவர்களுக்கு சாயும் கடமை இல்லை. அதே போன்று வலா யஜிபுல் உதூவு, உதூவு கடமையாகாது, அலாமன், ஒருவனின் மீது, லா ஸலாத்த அலைஹி, அவனுக்கு தொழுகை கடமை இல்லையே, அத்தகைய ஒருவனின் மீது உதவும் கடமை இல்லை. உதாரணமாக ஹைலு நிஃபாசுடைய பெண்களை சொல்லலாம், மஜ்னூனை சொல்லலாம், அது போன்று வேறு யாரெல்லாம் அந்த ஹுக்குமில் வருகிறார்களோ இவர்களுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை. எனவே தொழுகை கடமை இல்லாதனால் அவர்களுக்கு உதுவும் கடமை இல்லை. ஏனென்றால் உது கடமையாகுவதன் காரணம் அதனை வாசித்தா தொழுகை என்பதுதான். எப்பொழுது தொழுகையே இல்லையோ அப்பொழுது உதுவும் அவர்களுக்கு கடமை இல்லை என்று நமக்கு தெரிகிறது. பாருங்க, வலவு சஆ, ஒருவன் விரைந்து செல்வான் என்றால், இலல் ஜும்அத்தி, ஜும்ஆவின் பக்கம் ஒருவன் விரைந்து சென்றான், ஃபஹுமில, அப்பொழுது அவன் சுமக்கப்பட்டான், முக்ரிஹன், அவன் சுமக்கப்பட்டான். எவ்வாறு சுமக்கப்பட்டான்? முக்ரஹன், நிர்பந்தப்படுத்தப்பட்டவனாக, நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலைமையில் அவன் சுமந்து செல்லப்பட்டான். இலா மௌதீன் ஆகர, வேறு ஒரு இடத்தின் பக்கம் ஏதாவது சில காரணங்களுக்காக அவன் கொண்டு செல்லப்பட்டான். எதற்கு முன்னால்? கபில இக்காமத்தில் ஜும்ஆத்தி, ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே பள்ளிவாசலில் இருந்து, பள்ளிவாசலுக்கு வேக வேகமாக விரைந்து சென்ற ஒருவன், சை செய்து சென்ற ஒருவன் ஏதாவது சில காரணங்களினால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவன் முக்ரிகன், நிர்பந்தமாக அவன் சுமந்து செல்லப்பட்டான் என்று சொன்னால், எஜிபு அலைஹி, அவன் மீது கட்டாயமாகும், அஸ்ஸஅயு, விரைந்து செல்வது கட்டாயமாகும், சானியன், இரண்டாவது தடவை. காரணம், தொழுகைக்காகத்தான் அவன் அந்த முதல் சாயை செய்தான், அந்த ஜும்ஆ நிறைவேறவில்லை, வாசித்தா இன்னும் இருப்பதன் காரணத்தினால் அந்த வாசித்தாவின் மூலமாக இந்த அம்ரும் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் வலவுக்கான முஅத்தகிஃபன், அவன் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவனாக இருப்பான் என்று சொன்னால், ஃபில் ஜாமிஐ, பள்ளிவாசலிலேயே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொன்னால், யகூனு ஸஅயு, அப்பொழுது அவனுடைய ஸஅய் ஆகியிருக்கும், சாக்கித்தன் அன்ஹு, அவனை தொட்டும் விழுந்து போகக்கூடியதாக, விழக்கூடியதாக ஆகியிருக்கும். காரணம், அவன் ஏற்கனவே பள்ளியில் இருப்பதின் காரணத்தினால் அங்கே ஸஅய் என்பதின் தேவை இல்லை. கதாலிக், அதை போலவே, லவ் தவல்ல, ஒருவன் உது செய்தால், அப்பொழுது அவனுக்கு ஹதசி ஏற்பட்டது, அசுத்தம் ஏற்பட்டு விட்டது என்றால், கபுல அதாயி ஸலாத்தி, அவன் தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னாலேயே அவனுக்கு அசுத்தம் ஏற்பட்டது என்றால், எஜிபு அலைஹி, அவன் மீது கட்டாயமாகும், அல் உதுவு, உது செய்வது கட்டாயமாகும், தானியன், இரண்டாவது முறை. காரணம், இவன் உது செய்தது எதற்காக? தொழுவதற்காக. தொழுவதற்கு முன்னால் அவனுடைய உது முறிந்து விடும் என்றால், இரண்டாவது முறை அவன் உது செய்வது அவன் மீது கட்டாயமாக ஆகியிருக்கும். அதே நேரத்தில் வலவுக்கான முத்தவல்லியன் இந்த உஜூபி ஸலாத்தி, தொழுகையை கடமையான நேரத்தில் அவன் உது செய்தவனாக இருக்கிறான் என்றால், வலவுக்கான அவன் ஆகியிருந்தால், முத்தவல்லியன் உது செய்தவனாக ஆகியிருந்தால், இந்த உஜூபி ஸலாத்தி, தொழுகை கடமையான நேரத்தில் அவன் உது செய்தவனாகத்தான் இருக்கிறான் என்றால், லா யஜிபு அலைஹி, அவன் மீது கட்டாயமாகாது, தஜ்தீதுல் உதுஇ, இரண்டாவது முறை உதுவை புதுப்பிப்பது என்பது. ஏற்கனவே உது செஞ்சிருக்கிறான், 12 ஒரு 11 மணிக்கு, இல்ல அசருக்கு ஒரு 4:30 மணிக்கு, ஒரு 5:30 மணிக்கு ஜமாத்துன்னு வைங்களேன், ஒரு 5:30 மணிக்கு அவன் உது செஞ்சுட்டு உட்கார்ந்து தொழுதுட்டான், 5:45 ஒரு தொழுகை எல்லாம் முடிஞ்சது, அப்படியே பள்ளியில உட்கார்ந்து ஒரு 6:30 அடுத்த மகரிப் தொழுகை வந்து விட்டது. அதே உதுவோடு அவன் இருக்கிறான் என்றால், மகரிபு வாஜிபாக கூடிய நேரத்தில் அவன் உதுவோடு இருக்கிறான் என்றால், அவன் மீண்டும் முழு செய்ய வேண்டிய தேவையில்லை. காரணம், உது என்பது இருக்கிறது என்பதனால். அதான் லா யஜிபு அலைஹி, அவன் மீது கடமையாகாது, தஜ்தீதுல் உதுஇ, உதுவை அவன் புதுப்பிப்பது கடமையாகாது, ஏற்கனவே அவன் உது செய்திருப்பதின் காரணத்தினால். அப்ப வாசித்தா எப்பொழுது எல்லாம் இருக்கிறதோ அப்பொழுது மஅமூர் பிஹியான காரியம் வந்துவிடும், வாசித்தா எப்பொழுது எல்லாம் இல்லையோ அப்பொழுது மஅமூர் பிஹியான காரியம் வராது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக வல் கரீபு, இன்னும் நெருக்கமானதாகிறது, மின் ஹாதன் நௌஇ, இந்த வகைக்கு, இந்த வகை என்று சொன்னால் மஅமூர் பிஹி, அதில் ஹஸனுன் லிகைரிஹியான, தன்னில் சுயமாக அது அழகான காரியம் அல்ல, வேறு சிலதோடு சேர்த்து பார்க்கக்கூடிய விஷயத்தில் அழகான காரியமாக இருக்குமே, இந்த
வகையில் இந்த வகைக்கு மிக நெருக்கமானதாகிறது அல் ஹுதூது வல் கிசாசு வல் ஜிஹாது. போர் செய்வதும், பழிக்கு பழி கிசாஸ், பழிக்கு பழி வாங்குவதும், அல் ஹுதூது குற்றவியல் தண்டனைகளும் தான் இதற்கு மிகவும் நெருக்கமானதாக ஆகியிருக்கும். காரணம், இவைகள் எல்லாம் யதார்த்தத்தில் மிக அழகான காரியம் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஹத்து என்றால் அவைகளை மனிதர்கள் யாராலும் நீக்க முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த தண்டனைகள், உறுதியான நிரந்தரமான நிச்சயமான குற்றவியல் தண்டனைகள். உதாரணமாக ஹத்து ஜினாவை சொல்லலாம், அதே போன்று ஹத்துல் சுருக்கத்தை சொல்லலாம், அதே போன்று ஹத்துல் ஹம்ரை சொல்லலாம். இவைகளை எல்லாம் தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. நமக்கு மத்தியில் உள்ள சிவில் ப்ராப்ளம்ஸ் அல்ல அவைகள், நமக்கு மத்தியில் பேசி முடித்துக் கொள்ளலாம் என்பதை போன்றல்ல. ஒருவன் ஜினா செய்து விட்டால் அவனுக்கான ஹத்து, அவனை திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் அவனுக்கான கசேடிகள் நிச்சயமாக கிடைக்கும். அவன் திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவன் கல்லால் எரிந்து கொலை செய்யப்படுவான். அதே போன்று ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் அவனுக்கு கிசாசன் மீண்டும் அவனை பிரதிபலனாக, அதற்கு பழிக்கு பழியாக அவனை கொலை செய்யப்படுதலும், வல் ஜிஹாத் இன்னும் போர்களும், இவைகள் எல்லாம் யதார்த்தத்தில் அழகான காரியங்கள் அல்ல. ஆனால் இவைகளை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இவைகள் மிக அழகான காரியமாக இருக்கிறது. எப்படி? ஹத்து ஜினா, இவனுக்கு ஹத்து கொடுக்கப்படுவதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அந்த ஹம்ரை விட்டும், அந்த சிறுக்கத்தை விட்டும், அந்த ஜினாவை விட்டும் ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறு பல்வேறு மனிதர்களும், பிச்சிலம் குழந்தைகளும், இளைஞர்களும் அவருடைய மனதில் தீய எண்ணங்கள், இது போன்ற பாவக்கரைகள் படியாமல் அவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்படுவதற்கு இந்த ஒரு நபருக்கு அல்லது இவர்களுக்கு, இந்த பாவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹத்து அடிப்படை காரணமாக ஆகியிருப்பதினால் இந்த ஹத்து ஹசனுல்லி தாத்திகையாக இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்களில் அனைவரையும் பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருப்பதினால் இது ஹசனுல்லி கைரியாக இருக்கிறது. அதே போன்ற கிசாசும், கிசாஸ் என்றால் ஒருவன் கொலை செய்து விட்டால் அவனை பழிக்கு பழி வாங்கக்கூடியது. இந்த பழிக்கு பழி வாங்குவதன் மூலம் இந்த நபர் கொலை செய்யப்படுவானேயானால் இந்த கொலைகாரனிடமிருந்து மற்ற நபர்களை காக்கக்கூடியதாகவும், வேறு பல உயிர்கள் இந்த முதலாவது கொலை செய்தானே இந்த பாவியிடமிருந்து காக்கக்கூடியதாக ஆகியிருக்கும். எனவே கிசாசும் அடிப்படையில் அது அழகான காரியமாக இல்லாவிட்டாலும் மற்ற உயிர்களை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் இந்த கிசாசும் அழகான காரியமாக இருக்கும். அதே போன்ற ஜிஹாதும், ஜிஹாத் என்றால் போர்கள், போராட்டங்கள், இவைகளின் மூலம் பல அசம்பாவிதங்களும், பல நாசங்களும், பல கொலைகளும் நடக்கிறது என்றாலும் கூட ஷிர்கை தூரப்படுத்துவதற்காகவும், இலாவு கலிமத்தில்லாஹி தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய திருக்கலிமா உயர்வதற்காக நடக்கக்கூடிய போராட்டங்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டங்கள், அதே போன்று ஷிர்கு குஃப்ரை இல்லாமலாக்குதல், இது போன்ற நல்ல காரியங்களை நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஜிஹாத் என்பதும் அது ஒரு அழகான காரியமாக ஆகியிருக்கிறது. பாருங்க, பைன்னல் ஹத்து என்பதாகிறது, நிச்சயமாக ஹத்து என்பதாகிறது குற்றவியல் தண்டனை என்பதாகிறது. ஹசனுன் அது அழகான காரியமாகும். பி வாசித்தத்தி ஜஜிரி, அந்த தடுத்தலின் என்ற காரணத்தை கொண்டு மற்றவர்களை அனில் ஜினாயத்தி, மற்றவர்கள் பாவம் செய்யக்கூடியதை தொட்டும் தடுக்கக்கூடியது, இடைமறிக்கக்கூடியது என்ற காரணத்தை கொண்டு ஹத்து என்பது அழகான காரியமாகும். வல் ஜிஹாத, இன்னும் ஜிஹாத் ஆகிறது ஹசனுன் அது அழகானதாகும். வி வாசித்தத்தி தஃபை ஷர்ரில் கஃபரத்தி ஏழாயி களிமத்தில் ஹத்தி, சத்தியத்தினுடைய களிமத்தை உயர்த்துவதற்காக வேண்டியும், காஃபிர்களுடைய ஷர்ரை தடுப்பதற்காக வேண்டியும், இந்த காரணங்களினால் ஜிஹாத் என்பது அது ஹசனான காரியமாக இருக்கிறது. கிசாஸ் நம்ம விளக்கியிருக்கோம். கிசாஸ் என்பது எப்படி அழகான காரியம் என்பதை நாம் இங்கே விளக்கி இருக்கிறோம். இப்படி இந்த காரியங்களினால் இவைகள் எல்லாம் அழகான காரியங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் ஒன்றை விளங்கி வைக்கிறோம். என்ன? இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுதுதான் இந்த ஹசனுல் கைரிஹி தேவையாகிறது. இந்த காரியங்கள் இல்லை என்று சொன்னால், வாசித்தாக்கள் இல்லை என்று சொன்னால் ஹசனுல் கைரிஹியினுடைய அந்த அம்ருகள் தேவை இல்லாமல் ஆகும். இமாம் முசன்னிஃப் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வலவு ஃபரதுனா, நாம் கற்பனை செய்வோம் என்று சொன்னால், அதமல் வாசித்தத்தி, இந்த வாசித்தாக்கள் இல்லாமல் ஆகுவதை நாம் கற்பனை செய்து பார்த்தால் எப்படி? லா எபுக்கா காலிக்க, அந்த காரியங்கள் மீதமாக ஆகியிருக்கார். அந்த காரியங்கள் என்றால் அந்த கிசாஸ் கொடுப்பதும், ஹத்து செய்வதும், ஜிஹாது செய்வதும், இந்த காரியங்கள் பாக்கியாக இருக்காது. மஅமூரன் பிஹி, ஏவப்பட்ட காரியங்கள் ஏவப்பட்டதாக இருக்காது. அது எப்பொழுது அந்த வாசித்தா இல்லாமல் ஆகுதோ, அந்த ஜிஹாத் என்றால் அது போன்ற அந்த குஃபுர்களும் ஷிர்க்குகளும் இல்லாமல் ஆகும் பொழுது, கிசாஸ் என்றால் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்யாமல் இருக்கக்கூடிய பொழுது, அந்த பாவங்களை ஹத்துகளில் பாவங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொழுது, அந்த வாசித்தாக்கள் இல்லை என்றால் இந்த காரியங்களும் ஏவப்பட்ட காரியங்களாக இருக்காது. பைன்னஹு லவுலல் ஜினாயத்து
பாவங்கள் இல்லை என்று சொன்னால் லா யஜிபுல் ஹத்து, ஹத்து கடமையாக ஆகாது, வாஜிபாகாது. வளவுல வளவுலல் குஃபுரு, குஃபுர் இல்லை என்று சொன்னால் அல் முஃபுதியு இலல் ஹிராப், போரின் பக்கம் சென்று சேர்க்கக்கூடிய, முஃபுதின அழைக்கக்கூடிய அல்லது சென்று சேர்க்கக்கூடிய. இங்கே நுஸ்கா மாறி இருக்கு, வேற கிதாபுகளிலும் ஷரகளிலும் நாம் பார்க்கும் பொழுது அவைகளில் முஃபுதி என்றுதான் இருக்கிறது. அல் முஃபுதியு இலல் ஹிராபி, போரின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த குஃபுறுகள் இல்லை என்று சொன்னால் லா யஜிபு அலைஹி, அந்த தலைவனின் மீது கடமையாக ஆகாது. அல் ஜிஹாது, போர் செய்வது என்பது கடமையாக ஆகாது. இங்கே நாம் ஷரகளில் பார்த்தால், இங்கே இமாம் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வல் கரீபு என்று கொண்டு வந்திருப்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த ஜிஹாதும் இந்த கிசாசும் இந்த ஹத்துகளும் எப்படி இவைகள் நெருக்கமானது என்று சொல்ல முடியும்? இவைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? இவைகள் ஐனை என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். எப்படி என்றால், கதாலிக்கல் ஹுதூது வல் கிசாசு வல் ஜிஹாது என்றல்லவா வாசகம் இடப்பட்டிருக்க வேண்டும். இங்கே ஏன் கரீப் என்ற வாசகத்தை கொண்டு எடுத்தார்கள்? இந்த இவைகள் எல்லாம் நெருக்கமானதல்ல, இவைகள் தான் இந்த ஹசனுல் கைரிஹிக்கு மிக பொருத்தமான உதாரணங்கள் என்று ஷாரிகள் இங்கே ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அதற்கு வேறு மற்ற இமாம் பெருமக்கள் பதில் சொல்கிறார்கள். இந்த தொழுகைக்காக நடந்து போகுவதோ, தொழுகைக்காக நடந்து போனால் அவருடைய தொழுகை நிறைவேறி விடுமா? நிறைவேறி விடாது. அதே போன்று ஒருவன் உது செய்து விட்டால் அவனுடைய தொழுகை நிறைவேறி விடுமா? நிறைவேறி விடாது. அப்ப இத்தகைய காரியங்கள் அவைகள் சுயமாக நாம் பார்க்கும் பொழுது என்ன கிடையாது? ஹசனுல் தாத்திகி கிடையாது, ஹசனுல் கைரிஹி என்பதற்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஹத்துகள் என்பது எப்பொழுது அவைகள் நல்ல காரியமாக ஆகிறது? அந்த ஜினாயத்து இருந்தால் இது ஆகிறது. ஒருவேளை அந்த ஜினாயத்து இல்லாத பொழுது ஹத்து என்பதும் இல்லாமல் முழுமையாக ஆகிறது. எனவே இந்த கிசாசும் அதே போன்றுள்ள ஹத்தும் அதே போன்று இருக்கக்கூடிய மற்றொரு வகையான ஜிஹாதும் இவைகள் எல்லாம் எப்பொழுது இவைகள் இந்த குஃபார்களுடைய ஷிருக்குகள் இவைகளின் மூலம் மிக தெளிவானதாக ஆகிறது. எனவே இவைகள் அந்த வகையை போன்று இல்லை. தொழுகைக்காக நடந்து போகுவதினால் அது அழகான காரியம். எப்பொழுது அந்த தொழுகைக்காக நடந்து போகுவதை வைத்துதான். வெறும் நடை என்பது அழகான காரியம் அல்ல. எனவே அவைகள் மிக சரியாக பொருந்துகிறது. இந்த 3 விஷயங்களில் இவைகள் யதார்த்தத்தில் இவைகள் ஹசன்லி கைரிஹி என்பதற்கு சமீபத்தில் தான் இருக்கிறது என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். எனவே சாயுனில் ஜும்ஆவில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஹசன்லி கைரிஹி என்பது காமிலாக பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதே நேரத்தில் இந்த கிசாஸ் விஷயத்திலும் ஹத்து விஷயத்திலும் அதே போன்ற ஜிஹாது விஷயத்திலும் இவைகள் நாக்கிஸாகத்தான் இருக்கிறது. காரணம், ஜினாயத்துகள் தடுக்கப்படும் என்றால் ஜினாயத்துகளை தடுப்பதற்கு இந்த ஹத்து என்பது மிக பொருந்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. இவைகள் சரிசமமாக வருவதனால் இவைகள் ஹசன்லி கைரிஹி என்ற தரத்தில் ஒரு நாக்கிஸாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த மற்ற 2 வகைகளோ நேரடியாக எந்தவித அடிப்படையிலும் மிக நல்ல காரியமாக இல்லாமல் அவைகள் இதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது நல்ல காரியமாக மாறுவதனால் அவைகள் ஹசன்லி கைரிஹிக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. அவைகள் காமிலாக பொருந்துகிறது. இவைகள் நாக்கிஸாக பொருந்தக்கூடியதாக இருப்பதன் காரணத்தினால்தான் முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே கரீப் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஷாரிகள் விளக்க விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த பாடத்தை இங்கே நாம் நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், பாடங்கள் ஒவ்வொன்றும் அழகான முறையில் நிறைவு பெற்று வருகிறது. அல்லாஹ் வலில்லாஹில் ஹம்து வ ஷுக்ர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் ஒரு புதிய தலைப்போடு நாம் சந்திப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.